தக்காளி, கொஞ்சம் சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் முந்திரி போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வாசனை பொருள் எல்லாம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். கலர் கொஞ்சம் லைட்டாக மாறுற அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கணும். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதை. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடணும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் போடணும். ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மிளகாத்தூள் போடணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் தண்ணி வேக வச்ச தண்ணியோட மட்டனை போட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மட்டனை. அதோட அந்த மிக்சியில் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவையும் அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். இது லிவர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லிவரை நல்லா அந்த மேலே இருக்க ஒயிட் கலர் தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை போட்டுட்டு அது பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் போடணும். மிளகுத்தூள் போடுறதுனால மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேல இந்த ஈரலை, அந்த மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலை போட்டுட்டு அதை ஒரு பெரட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. மூடியை திறந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா குக் ஆகிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் திரும்ப நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். நம்ம ஃபுல்லாக ஈரல் நல்லா குக் ஆகிட்ருக்கும்.